ஒரு நாள் ஒரு பாட்டி சமையல் செய்யறதுக்காக மண் அடுப்புல ஒரு சட்டியை வச்சு அதுல தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டி அதுல சில காய்கறிகளை போட்டு பட்டாணியும் உரிச்சு போடலாம் அப்படின்னு எடுக்கும் போது அந்த பட்டாணி பாட்டி பாட்டி என்ன சமைக்காதீங்க, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு கத்துது. ஆனாலும் அந்த பாட்டி அது சொல்றதை கேட்காம, முடியாது, நான் இன்னைக்கு ஒன்னு சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பட்டாணி, பாட்டி நான் இந்த வெளி உலகத்தை சுத்தி பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுது. பட்டாணி சொன்னதை கேட்டு அடுப்புல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு நெருப்பு கட்டு, என்னது வெளி உலகமா, நானும் வரேன், இந்த அடுப்புக்குள்ள இருந்து இருந்து என்னோட உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு பட்டாணி பின்னாடி ஓடுது. இதை பார்த்ததும் அடுப்பு எரிய வைக்கிறதுக்காக இருந்த ஓலைக்கட்டு, என்னது வெளி உலகமா, நானும் வரேன் அப்படின்னு அவங்க கூடவே ஓடுது. இவங்க 3 பேரும் ஒரு பாலத்துக்கிட்ட போகும்போது அந்த பாலத்துல ஒரு பெரிய விரிசல் இருக்கு. உடனே பட்டாணியும் நெருப்பு கட்டையும், ஐயோ இந்த விரிசலை நம்மளால தாண்ட முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஓலைக்கட்டு, நண்பர்களே நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த பாலத்துக்கு ஒரு இணைப்பா இருக்கேன், நீங்க என் மேல ஏறி அந்த பக்கமா போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. பட்டாணியும் அந்த ஓலைக்கட்டு மேல ஏறி அந்த பக்கமா போயிடுது. அடுத்து அந்த நெருப்பு கட்டையும் ஓலைக்கட்டு மேல ஏறும் பொழுது அதோட நெருப்பு பட்டு ஓலைக்கட்டும் சேர்ந்து தீப்பிடிச்சிடுது. இதனால ரெண்டுமே பாலத்துல இருக்க தண்ணியில விழுந்துருதுங்க. இவங்க தண்ணியில விழுந்ததை பார்த்த அந்த பட்டாணி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அது சிரிக்கும் பொழுது அதோட வயிறு பெருசானதுனால அதோட தோல் பிரிஞ்சு உள்ள இருக்க எல்லா பட்டாணிகளும் கீழே சிதறிடுது. உடனே அந்த பட்டாணி ஒரு தையல் கடைக்கு போய் அந்த தையல் கடைக்காரர்கிட்ட இந்த பட்டாணிகள் எல்லாம் மறுபடியும் உள்ளவே வச்சு தச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த தையல்காரரும் ஒரு பச்சை நாறு மாதிரி வச்சு மறுபடியும் எல்லா பட்டாணிகளையும் ஒன்னா வச்சு தச்சு விட்டுடுறாரு. அதனால அப்பத்துல இருந்து எல்லாரும் பட்டாணியை உரிக்கும் போது அந்த பச்சை கலர் நாரை பிரிச்சுட்டு பட்டாணியை உரிக்கிறாங்க.